தெற்கு லண்டனின் சவுத் வோக் பகுதியில் ஆட்டிசம் குறைபாடுடைய 2 பிள்ளைகளுடன் வசிக்கும் கார்மென் காஸ்ட்ரோ என்ற தாய் தனக்கு அவசர வீட்டு வசதி கோரி லண்டன் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சவுத் வோக் உள்ளூராட்சி சபையின் வீட்டு வசதி வழங்கும் முறைமை சட்டப்பூர்வமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தற்போது 2 படுக்கை அறைகளை கொண்ட மிக சிறிய தனியார் வீடொன்றில் கார்மென் தனது கணவர் மற்றும் 4 பிள்ளைகளுடன் வசித்து வருகின்றார். இடநெருக்கடி காரணமாக அவரது மாற்றுத்திறனாளி பிள்ளைகளின் மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அவசர வீட்டு தேவையின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4 படுக்கை அறைகள் கொண்ட வீட்டுக்கான காத்திருப்போர் பட்டியலில் 19வது இடத்தில் இருந்த கார்மென் அதே ஆண்டு ஜூலை மாதம் ஆகும்போது காரணம் எதுவுமின்றி 30வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளார். இதற்கு சபை முறையான விளக்கம் அளிக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வீட்டு வசதி பட்டியல் முறைமையில் குளறுபடிகள் இருப்பதை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்ற துணை நீதிபதி ஜொனாதன் ரிச்சர்ட்ஸ், கார்மெனின் குடும்பம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது உண்மைதான் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் குறித்த விவரங்களை சேகரிப்பதில் சபை அலட்சியமாக இருந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சபையின் ஒட்டுமொத்த வீட்டு விநியோக முறைமை சட்டப்பூர்வமானது என கூறி மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். இந்த தீர்ப்பு தமக்கு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக இக்குடும்பத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஹவுசிங் ஆக்ஷன் சவுத் வோக் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தனது பிள்ளைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காகவும் சபையினால் புறக்கணிக்கப்படும் ஏனைய குடும்பங்களின் நீதிக்காகவும் தான் இறுதி வரை போராடப் போவதாக கூறியுள்ள தாய் கார்மென் இந்த தீர்ப்பை எதிர்த்து லண்டன் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளார். மறுபுறம் சவுத் வோக் சபையின் வீட்டு வசதி பொறுப்பாளர் ரெஜினால்ட் போபூலா கருத்து தெரிவிக்கையில், தற்போது தங்களது பகுதியில் 23,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டு வசதிக்காக காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.